ஹாய் ஆல், இன்றைக்கி இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ தான் என்னென்னு பார்க்க போகிறோம். மோர் குழம்பு, அதுக்கு சூப்பர் சைடிஷான தேங்காய் சம்பல். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இடிக்கல்ல ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 கப்பு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி. இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது கூட இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு பல்களை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க பச்சை மிளகா, இஞ்சி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் காயம் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மோர் கலவையை சேர்த்துக்கலாம். தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. 2 நிமிஷம் லைட்டாக சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ பாருங்கள், ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இந்த சம்பலுக்கு 1/2 முறி தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை, ஒரு 2 பல் பூண்டு, அப்புறமா ஒரு 4 பச்சை மிளகா, இது காரத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு புளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, இது கூடவே உப்பு, கல் உப்பு சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் டேஸ்டி அண்ட் சிம்பிளான ஒரு லஞ்ச் காம்போ ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதம், ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர், கூடவே நம்ம அரைச்ச தேங்காய் சம்பல், அப்புறமா இந்த வெயிலுக்கு ரொம்பவே ஆப்டான மோர் குழம்பு. ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷோபாஸ் கிச்சன் வெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.